بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருக்குரான் கூறும் சவால்கள் என்ற தலைப்பின் கீழ் திருமறை குரான் நமக்கு இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கின்ற சவால் நிறைந்த வசனங்களை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வசனங்கள் எவ்வாறு சவாலாக இருக்கின்றன என்பதை இந்த வாசகங்கள் எதையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களால சொல்ல முடியாத வாசகங்களையும் வார்த்தைகளையும் ஆய்வுகளையும் அறிவுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள், இது இறைவனால் மட்டும்தான் சொல்லி இருக்க முடியும், நம்ம எல்லாம் படைத்து இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமை படைத்த ஒருவன் தான் இதை சொல்லியிருக்க முடியும் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற விதமாக ஒவ்வொரு வசனத்தின் வாசகங்களும் அமைந்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வழியில 16வது அத்தியாயத்தினுடைய 66வது வசனம், இந்த வசனத்துல பல்வேறு வசனங்களை இந்த உலகத்திற்கு சவாலாகத்தான் எல்லாம் வைத்திருக்கிறான். அதுல ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், வா இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி லா இப்ரத்தன் நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புதூனிஹி மின் பைனி ஃபர்சிவ் வதமில் லபனன் ஹாலிஸ்வன் சாயிகள் லிஷாரிபீன். அல்லாஹ் சொல்லுகிற அந்த வாசகத்தை பாருங்கள். கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை உள்ளது, அதன் வயிறுகளில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட தூய்மையான பாலை உங்களுக்கு அவன் புகட்டுகிறான், அருந்துவோருக்கு அது இனிமையானதாக இருக்கிறது. இந்த வாசக அமைப்பு நீங்க போய் நிதானமா ஒன்னொன்னா படிச்சு பாருங்க. கால்நடைகளில் அல்லாஹ் உங்களுக்கு படிப்பினை வைத்திருக்கிறான். கால்நடை வந்தா எப்படி இந்த கால்நடைகள் படைத்திருக்குது, அதை நம்ம உண்ணுறோம், சாப்பிட்றோம், பல்வேறு வகையில பயன்படுத்துறோம், பயணத்துக்கு யூஸ் பண்றோம், அதுல உங்களுக்கு நிறைய பாடம் படிப்பினை இருக்கின்றது. அந்த வாசகத்தையே தனியா ஒரு ஆய்வுக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்றான், செரிக்கப்பட்ட சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலே உங்களுக்கு பாலை அவன் புகுட்டுகிறான், அந்த பால் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கிறது, மதுரந்தகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வாசகத்தை இன்றைய விஞ்ஞானி அறிவியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஆய்வு செய்யறாங்க. ரத்தம் எப்படி உருவாகுது, பால் எப்படி உருவாகுது, ரத்தத்தை பத்தி இது பண்றாங்க. ரத்த ஓட்டத்தை பாத்தீங்கன்னா இப்னு நஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி, முஸ்லிம் ஆய்வாளர், அதே மாதிரி வில்லியம் ஹார்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ரத்தத்துடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, ரத்தத்துடைய தன்மை என்ன, ரத்தம் என்ன வேலை செய்கிறது, இது குறித்தெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில பால் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத பொதுவா இன்னைக்கு நம்முடைய காலகட்டங்கள்ல எப்படி மனிதர்கள் வழங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ரத்தம் அப்படியே பாலா மாறுது. பொதுவா ரத்தத்தை கொடுத்து வளர்த்தவன்டா வாசக அமைப்புல சொல்லுவோம் இல்ல, ரத்தத்தை கொடுத்து வளர்த்தவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களுக்கு மத்தியில ரத்தம் தான் பாலாவது நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படி இல்ல, ரத்தம் பாலாக மாறல. செரிக்கப்பட்ட உணவுக்கும், அதாவது அல்லாஹ் சொல்ற வாசகம் எப்படி இருக்குன்னா, சாணத்திற்கு செரிக்கப்பட்ட உணவு எங்க பெறுது, முதல்ல நமக்கு மேல் குடலுக்கு போகுது, வயிற்றுக்குள்ள போகுது இல்லையா, ஸ்டொமக்ல போகுது இல்லையா, வயிற்றுக்கு வருது, அது சிறுகுடலுக்கு போகுது, சிறுகுடல்ல அரைக்கப்பட்ட மாவு மாதிரி அப்படியே ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பிறகு பெருங்குடலுக்கு போகுது, பெருங்குடல்ல இருந்து மலைக்குடலுக்கு போகுது. இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. இதுல நிறைய வேலைகள் உள்ள, நுணுக்கமான நிறைய வேலைகள் இருக்குல்ல. அந்த செரிக்கப்பட்ட உணவு அதுல இருந்து ரத்தம் என்ன பண்ணும்னா, நிறைய விட்டமின்ஸ்களையும் அதுல உள்ள சத்துக்களையும் இழுத்துக்கிட்டு என்ன பண்ணும், எங்கெங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கங்க சேர்க்கும். கண்ணுக்கு தேவையானது, மூளைக்கு தேவையானது, கைக்கு தேவையானது, காலுக்கு தேவையானது, அப்படின்னு எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அத்தனையும் அது கொண்டு போய் அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்து ஒவ்வொரு வேலையா பண்ணிக்கிட்டே இருக்கும். ரத்தம் தான் நமக்கு என்ன ஆகுது, உடம்பு முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் பாஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ரத்தம் காட்டாக கூடாது, ரத்தம் எங்கேயுமே உறைஞ்சு நிக்க கூடாது. உறைஞ்சு நின்று ஆயிடும், அவ்வளவுதான், இந்த இடம் கெட்டு போயிடும், நம்மளே மௌத்தா போயிடுவோம். வந்து அப்படியே என்ன ஆயிடும், ரத்தம் உறைஞ்சு நின்று போச்சுன்னா நமக்கு எதுவுமே செயல்படாது, மூளையே செயல்படாது,
கைகள்லாம் விழுந்து போய் இந்த வாதத்துல விழுந்து விடுறாங்கல்ல, அதெல்லாம் மூளையில எங்க ரத்தம் வந்து கிளாட் ஆச்சுன்னா அப்படியே முடிஞ்சு போய், இங்க கிளாட் ஆச்சுன்னா இங்க கருப்பாயிடும். ரத்தம் எங்கெங்கெல்லாம் கிளாட் ஆகி நிக்குதோ அது இந்த வெரிகோஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க கிளாட் ஆகி நின்னுதான் என்ன ஆகும்னா கருப்பாகி அந்த இடமே அழுகி போய் காலை கையை நீக்கிற மாதிரி ஆகி போயிடும். எங்கேயுமே நிக்க கூடாது, உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் அது 24 மணி நேரமும். இந்த மாதிரி ஒரு வேலையில அது கொண்டு போய் சத்தம் எல்லாம் சேர்க்குது இல்ல, அதுல என்ன விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னா, அந்த செரிக்கப்பட்ட உணவுல இருந்து ரத்தம் கொண்டு போகுது இல்லையா, கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துல இருந்து அது என்ன செய்யுதுன்னா பாலுக்கு தேவையான சில சத்துக்களை உறிந்து பாலாக உற்பத்தி ஆகுது. ரத்தம் நேரடியா பாலா மாறுறது இல்லையா, பொதுவா ரத்தம் அப்படியே பாலா. உதாரணத்துக்கு பால் இருக்கு, பால்ல இருந்து நம்ம என்ன செய்வோம், தயிர் ஆக்குறதுக்கு பர ஊத்தி வைப்போம்ல, தயிரா மாறும், தயிர் மோரா மாறும், மோர் நெய்யா மாறும், இப்படி வெண்ணெய் எடுப்பான், அதுக்கு பிறகு நெய் எடுப்பான், இப்படின்னு பல ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொருள் அப்படியே மாறுதில்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்துக்கும் இடையே உங்களுக்கு பாலை தருகிறேன்னு சொன்னால இந்த வாசகத்தை ஆய்வு பண்றான். அப்ப நேரடியா ரத்தத்துல இருந்து அப்படியே பாலா மாறல, ரத்தத்துல செரிக்கப்பட்ட உணவுடைய சக்தை தூக்கிட்டு வந்து அதுல இருந்து பாலுக்கு தேவையான அந்த சத்துக்களை எடுத்து பால் தனியா ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதுதான் என்ன ஆகுது, உங்களுக்கு பாலா நான் கொடுக்கிறேன், அது ரொம்ப குடிக்கிறது இனிமையானதா இருக்குன்றத 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவ அறிவு இல்லாதவர், விஞ்ஞான அறிவு இல்லாதவர், உடல் கூரை பற்றி ஆய்வு செய்யாத ஒரு மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வாசகம். இன்னைக்கு அதை வியப்பா பாக்குறான், இன்னைக்கு அது வியப்பா சொல்றான். எப்படி இந்த வாசகத்தை சொல்லி இருக்க முடியும், சாதாரண மனுஷனால இது சொல்ல வாய்ப்பு இல்லைன்றது இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கிறது. திருக்குரான் மனிதனுடைய சொல்லு இல்ல, இறைவனுடைய சொல்லுதான் என்பதை மெய்ப்பிக்கிற வகையிலும் வியக்கத்தக்க வகையிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாசகத்தை அமைச்சிருக்கான். உண்மையில நம்ம படிக்கும்போது சாதாரணம் படிச்சுட்டு போயிருவோம், சரிக்கப்பட்ட உணவுக்கு மத்தியில் ரத்தத்துக்கு இடையே அல்ல பாலை கொடுக்கிறான் சாதாரணமா படிச்சுட்டு போயிருவோம்ல. ஆனா இந்த விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள், இதை யோசிக்கக்கூடியவர்கள், இது சாதாரண வார்த்தை இல்லையே, இந்த வார்த்தை இவ்வளவு நுணுக்கமா பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, நேரடியா வந்து ரத்தம் வரலன்றத பால் ஆவலன்றத எவ்வளவு தெளிவாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்காங்க என்பதை நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும், ஆய்வு செய்தும் பார்க்கணும், நம்முடைய உள்ளத்துடைய ஈமான இன்னும் வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை பார்க்கணும். அப்போ இந்த பால் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. பால் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியா இருக்குல்ல. இந்த பாலை பத்தி அல்லாஹ் வேற எங்கேயும் சொல்றானா? பால் உற்பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான். எப்படி உற்பத்தி ஆகுது, நேரடியா வந்து ரத்தத்திலிருந்து வரல, அந்த சத்தை இழுத்துக்கிட்டு போய் அதுல இருந்து உற்பத்தி ஆகிறதுன்றத அல்லாஹ் சொல்லிட்டாங்க இல்லையா. இதுல பாலுடைய முக்கியத்துவத்தை பத்தி வேற எங்கேயும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா? நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். சொல்லியிருக்காரா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா பால் ரொம்ப முக்கியமானது, பால் குழந்தைகளுக்கு கொடுக்க வேணும் அப்படின்றத திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் நமக்கு தெளிவுபடுத்துறான். பாலுடைய உற்பத்தி பத்தியும் சொல்லிட்டான். பால் முக்கியமானதா, அது தேவையானது, உற்பத்தியானது இருக்கிறது, அது மனிதனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு மருத்துவ உலகம் உலகத்திற்கு எதை பறைசாற்றி கொண்டிருக்கிறதோ இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு வாசல் கூட மரம் அப்படியே சொல்லியிருக்காங்க அல்லாஹ். இன்னைக்கு மருத்துவ உலகம் குழந்தைகளுக்கு எத்தனை நாள் பால் கொடுக்கணும்னு சொல்லுது? 2 ஆண்டுகள் சொல்லுது. இன்னைக்கு உள்ள உலகம் இனி 100 ஆண்டு 150 ஆண்டு காலத்துல இதுக்குள்ள சொன்னது ஒரு 50 ஆண்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கூட அவ்வளவு விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. பொதுவா குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப் தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு மனுஷனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பால் கொடுக்கறதுனால பெண்களுடைய அழகு போயிருது, பெண்கள் நினைக்கிறது பால் குடிக்கிறதுனால பெண்களுடைய அழகு போயிருது, பெண்களுடைய மாறுபடி அழகம் போயிருது, நம்ம வயசாளி மாதிரி ஆயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி இந்த பால் கொடுக்கறதையே சில பேர் என்ன பண்றாங்க, மாத்திட்டாங்க. அதுக்கு புட்டி பால் வர வச்சுட்டாங்க, மாட்டுப்பாலை காய்ச்சி கொடுக்க வச்சுட்டாங்க, அல்லது பவுடரு லாக்டோஜின், அந்த ஜின், இந்த ஜின், நிறைய பவுடர் இருக்குல்ல, அதையெல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா பவுடரை கரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை மாறி போச்சு. உண்மையில பால் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். அது அல்லாஹ்வுடைய நாட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிப்பாலையோ பசும்பாலையோ கொடுக்குறோம். சில பேர் இந்த பால் கொடுக்கறதே ஒரு இதா நினைச்சு, தப்பா நினைச்சு, இதெல்லாம் போய் நம்ம கொடுத்துட்டு நம்ம உடம்பு வயசெல்லாம் சீக்கிரமா போயிருமே அப்படின்னு நினைச்சாங்க. நீ பாலை கொடுத்தாதான் ஆரோக்கியமா இருப்பேன்னு அல்லாஹ் சொல்றான்.
பாலை கொடுத்தாதான் நீ ஆரோக்கியமா இருப்ப. அது குழந்தைக்கும் ஆரோக்கியம், குழந்தைக்கும் ஆரோக்கியம், உனக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். அதுதான் இயற்கைக்கு ஒத்து போனதுன்னு சொல்லி 1400 ஆண்டுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் திருமறை குர்ஆன் நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்துன்னு பாருங்க. 31வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தை பாருங்க. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களை குறித்து மனிதருக்கு நான் என்ன செய்திருக்கேன், வலியுறுத்திருக்கிறேன். நீ பெற்றோரை கவனிக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதருக்கு நான் வலியுறுத்திருக்கிறேன். ஹமலத்துஹு உம்முஹு வஹலன் அலா வஹ்னி வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி. எப்படி எல்லாம் அடுத்த வசனம் போடுறா பாருங்க. உன்னுடைய பெற்றோர் உன்னை சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு சுமந்தா பெத்தெடுத்தா அந்த பிள்ளைக்கு 2 ஆண்டு காலம் நீ பால் புகுட்ட வேண்டும். எவ்வளவு அழகான வார்த்தை போடுறான் பாருங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை 2 ஆண்டு உன் பிள்ளை, இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், கட்டாயமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டு காலம் பால் புகுட்டியாக வேண்டும். விவாகரத்து செய்யக்கூடிய நிலையில் இருந்தா கூட, கணவன் இல்லைன்னு போயிட்டா கூட உன் பிள்ளைக்கு என்ன பண்ணணும், 2 ஆண்டு காலம் நீ பாலை கொடுத்தே ஆகணும்னு இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப 2 ஆண்டு காலம் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதையும், பாலுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் அந்த குழந்தைக்கு எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் 2 வருஷம் கொடுக்க வேண்டியதுன்றத இன்னைக்கு அறிவியல் உலகம் எவ்வளவு தெளிவா சொல்லு பாருங்க. பால், தாய்ப்பாலுடைய சிறப்பு பிள்ளைகளும் தெரிஞ்சுக்க வேணும், பெற்றோர்களும் தெரிஞ்சுக்க வேணும், கல்யாணம் பண்ணவங்களும் தெரிஞ்சுக்க வேணும், பெற்றெடுத்த தாய்மார்களும் தெரிஞ்சுக்க வேண்டும். எல்லாரும் இந்த பாலுடைய விஷயத்துல அலட்சியம் நாம இருந்துடக்கூடாது. பாலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு. 2 ஆண்டு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அந்த பிள்ளைக்கு கூட. ஏன்னா மௌத்தா போற வரைக்கும் உள்ள தேவையான அனைத்து சத்துகளையும் அல்லாஹ் அதுக்குள்ள வச்சிருக்கான். 1 2 கிடையாது. மௌத்தா போற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்னென்ன உடம்புக்கு தேவையோ, என்னென்ன நோய்கள் வருதோ அத்தனையும் எதிர்த்து போராடுகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்குள்ள வைத்திருக்கிறான். என்னெல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. இந்த பாலுக்குள்ள நீர் சத்தை வச்சிருக்கிறான், புரதத்தை வச்சிருக்கிறான், ஃபேட் வச்சு கொழுப்பு வச்சிருக்கிறான், கார்போஹைட்ரேட் வச்சிருக்கிறான், விட்டமின்ஸ்ல வச்சிருக்கான். இது எல்லாமே சம அளவுல அந்த பால்ல இருக்கு. குழந்தைக்கு நம்ம கொடுக்கிற பால் இருக்கு, இது அனைத்துமே அந்த பாலுக்குள்ள சம அளவுக்குள்ள இருக்கு. எதுவும் வேறுபடாத அளவுக்கு பிள்ளைக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு உள்ள உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, கட்டாயமாக 6 மாசத்துக்கு பாலை தவிர வேற எதுவும் கொடுக்க. 2 வருஷம் கண்டிப்பா புகட்டணும். அது போக 6 மாச காலத்துக்கு பிறகு ஏதாவது கொஞ்சம் தீர்த்தலாம், ஒரு இட்லி கொடுக்கலாம், ஒரு பிஸ்கட் கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், மாவை கொடுக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் 6 மாசத்துக்கு பிறகு வச்சுக்கோ. 6 மாசத்துக்கு வேற எதையும் கொடுக்காத. நீர் தண்ணி கூட தேவையில்லையா, தண்ணி கூட தேவை, எல்லா சத்தையும் அதுல நீர் சத்து அதுல வச்சிருக்கலாம், எல்லாமே அதுக்குள்ள நுழைஞ்சு கிடக்குது. காலத்துக்கு ஏற்றவாறு அந்த 2 ஆண்டு காலத்துக்கு என்னென்னலாம் உடம்புக்கு தேவையோ அத்தனையும் அந்த பால் மூலியமா அந்த பிள்ளைக்கு போயிடும். இன்னும் சொல்ல போவதா இருந்தா தடுப்பூசின்னு ஒண்ணு போடுறோம்ல, அதே தேவையில்லை. மருத்துவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் அதுல அந்த கொள்கையில் உள்ளவர் தான். ஆனா தடுப்பூசி என்பது நம்மள பெரும்பாலும் அதை போடணும்ன்ற மாதிரி ஒரு மனநிலை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. தடுப்பூசி வரக்கூடிய நோய் எதிர்கொள்ளுது, அதுதான் நம்ம எதிர்த்து அடிக்குதுன்னு எல்லாம் ஒண்ணுமெல்லாம் நல்லா காலி பண்றோம். நீ தாய்ப்பாலை கொடு. அதுல இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் தாய்க்கும் சரி விலங்கினங்களுக்கும் சரி சீம்பால் ஒண்ணு வரும். சீம்பால் கொடுக்குறாங்கல்ல, நம்ம மஞ்சள் கலர்ல திக்கா வரும், கரைச்சி நம்ம குடிப்போம், காய்ச்சி குடிப்போம். அதுக்கு என்ன செய்வாங்க, வீட்டுல பாலாடை அதெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த சீம்பால் தான் பிள்ளைகளுக்கு முதல் தடுப்பூசியா. ஃபர்ஸ்ட் பால் வெளியே வருது இல்ல, அது பிள்ளைக்கு கொடுத்து கண்டிப்பாக பிள்ளையை குடிக்க வைக்கணும். அது உடம்புக்கு போச்சுன்னா மௌத்தா போற வரைக்கும் மரணிக்க தேவையான எல்லா சத்தையும் அதற்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னைக்கு நம்மளால ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு இந்த விஷயத்தை 1400 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும். அவங்க சொல்ற முதல் தடுப்பூசி அதுதான் பண்ணி கூடு, சீம்பாலை கூடு. தாய் தம் பிள்ளைக்கு 2 நாள் 3 நாளைக்கு வரக்கூடிய மஞ்சள் கலர்ல வரக்கூடிய பாலை கண்டிப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. 6 மாசம் வரைக்கும் கட்டாயமா பாலை கொடுங்க, 2 வருஷம் வரைக்கும் பாலை கொடுங்க, 6 மாசத்துக்கு பிறகு வேற ஏதாவது தீர்த்துங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அதுல விஞ்ஞானிகள் சொல்றான். அது போக அந்த பால் என்னவா இருக்கு, ஆன்டிபாடிஸ் எல்லாமே இருக்காங்க. என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான என்னென்ன பொருள்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. நம்ம அந்த ஊசி போடணும், இந்த ஊசி போடணும், இந்த மாத்திரை கொடுக்கணும், அந்த மாசம் இந்த தடுப்பூசி, அம்மா தடுப்பூசி அதெல்லாம் போடுறாங்கல்ல. சில 11 நாள் ஒரு தடுப்பூசி போடுவான், 3 மாசத்துக்கு ஒரு தடுப்பூசி போடுவான், 6 மாசத்துக்கு ஒன்று போடுவான், 1 வருஷத்துக்கு ஒன்று போடுவான். இந்த எதுவுமே தேவையில்லை. எந்த தடுப்பூசியும் இல்லாமலேயே நம்மளாம் நல்லபடியா கடந்த காலங்களில் வாழதான் செஞ்சோம், இன்னமும் வாழ முடியும். ஆனா நம்ம மனநிலை எப்படி ஆகி போச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஊசி போலாம் உன் பிள்ளை செத்து போயிடும், ஊசி போலாம் உன் பிள்ளைக்கு அது ஆயிடும், ஊசி போலாம் உன் பிள்ளைக்கு இதாயிரும் பயன்படுத்தணும். நம்ம என்ன பண்றோம், கட்டாயத்தின் பேர்ல கொண்டு போய் அதை திணிச்சு அதனுடைய வைரஸ் உடம்புக்குள்ள ஏத்தி அதுக்கு போராடுற மாதிரி ஏற்பாடு செஞ்சு அதுக்கு பிறகு காய்ச்சல் அதுக்கு பிறகு மருந்து ஊத்தி அதுக்கு என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்றோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய்ப்பால்ல எல்லா எதிர்ப்பு சக்தி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதுல WBC ஒயிட் பிளட்ஸ் இருக்குல்ல, வெள்ளை அணுக்கள், அது ஜாஸ்தியா இருக்குமா தாய்ப்பால். ஏன் ஜாஸ்தியா இருக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைகளுக்கு டக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
குழந்தைகளுக்கு சீக்கிரமா எதுவுமே அட்டாக் ஆகும் இல்லையா, அதனால நல்லா என்ன பண்றான், WBC ஒயிட் பில் செல் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து அடிக்கிற சக்தி உள்ளது. தகப்பணுக்கள் இருக்க மாதிரி வெள்ளையணுக்கள் உடம்புல இருக்கு. இந்த வெள்ளையணுக்கள் எப்ப குறையுதோ அப்பதான் அவங்களுக்கு நோயெல்லாம் ஜாஸ்தி சீக்கிரம் உள்ள வந்துடும். நீங்க பாருங்க, பெரிய நோய்கள் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வெள்ளையணுக்கள் இல்ல, இத்தனை லட்சம் ரூபாய் இருக்க வேண்டியது இத்தனை லட்சம் இல்ல, வெறும் 100 கணக்கில் இருக்கு, 50 கணக்கில் இருக்கு, 1000 கணக்கில் தான் இருக்குன்னுவான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரக்கணக்கான வெள்ளையணுக்களை அந்த தாய்ப்பால் மூலியமாக குழந்தைக்கு அதிகமா கொடுக்குறாங்கன்னா, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அதுல எல்லாமே உள்ள இருக்குதுன்னு சொல்லி தாய்ப்பாலோட மகிமையை பத்தி சொல்றான். அதே மாதிரி பாருங்க, அந்த தாய்ப்பால் மூலமாக பிள்ளைக்கு கிடைக்கக்கூடியது என்ன, தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு. தாய்ப்பால் கிடைக்கிறவங்களுக்கு தொற்று நோயிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஃபுல்லா உடம்புக்குள்ள இருக்கு. அதனால தொற்று நோய் சீக்கிரமா அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, முறையா 2 வருஷம் குடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சீக்கிரமா தொற்று நோய்கள் வராது. சர்க்கரை நோய் டைப் 2, சக்கரை நோயில டைப் 1 டைப் 2 இருக்கு போல, அதுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமா சக்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பிள்ளைகளை முறையா பால் குடிக்கிறவங்களுக்கு இருதய நோயிலிருந்து பாதுகாப்பு. அந்த உடம்புல கொழுப்பு அதிகமா சேர்ந்து நோயெல்லாம் வருது இல்ல, அவங்க ஹார்ட் அட்டாக் வர்றது, இருதய நோய் வருது, இருதய பிரச்சனை வர்றது, பிளட் பிரஷர் வர்றது, இந்த மாதிரியான ரத்த அழுத்த நோய்கள், இருதய நோய்கள் வர்றது எல்லாமே முறையா தாய்ப்பால் குடிக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா. அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய நாட்டத்துல வர்றது உண்டு. ஆனா இந்த மாதிரி பாலை குடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருதய நோய் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அது போக புற்றுநோய், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புற்றுநோய் தான். எதை பார்த்தாலும் நல்லா காப்பாற்றணும். இப்ப என்ன சொல்றான், மார்பக புற்றுநோய் என்றான், இருதய புற்றுநோய் என்றான், இப்ப கர்ப்பப்பை புற்றுநோய் என்றாங்க, ரத்தத்துல புற்றுநோய்ன்றாங்க, வாயில புற்றுநோய்ன்றாங்க, மூளையில, உடம்புல எந்த பகுதியுமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் புற்றுநோய்கள் அதிகமா வருது. ஆம்பளைக்கு நிறைய வாயில வரும், கழுத்துல வரும், தலையில வரும். பெண்களுக்கு அதிகமா மார்பகத்திலையும் கர்ப்பப்பையிலும் வருது. இதுதான் அவங்களுக்கு ஜாஸ்தியா வருது. லிவர் மாதிரி வர அந்த பகுதியெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி மது பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் அவங்க மூலியமா சொல்லியிருக்க அந்த ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த பாலை நீ ஒரே தாய்ப்பாலை கொடு, புற்றுநோய்க்கான தீர்வு தாய்ப்பால் இருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இதை ஆய்வு செய்ய தாய்ப்பால் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, புற்றுநோய் வராம இருக்குமா. அதே மாதிரி உடம்பு ரொம்ப தடிமனா நிறைய இதாயிடுறாங்கல்ல, நிறைய சாப்பிட்டு பசி இருக்கும். சின்ன வயசுல தாய்ப்பால் குடிக்காம புட்டிப்பால், அந்த பால் இந்த பால் பவுடர் பால் கொடுத்து என்ன ஆயிடுவாங்க, அவங்க நிறைய சாப்பிட்டு நல்லா குண்டாயிருவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வராம இருக்க தாய்ப்பால் முறையா கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பசியை கண்ட்ரோலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள வேலை செய்யும். ஜாஸ்தி சாப்பிடறதுனாலதான் இந்த உடம்பு பெருசா போகுதான். சாப்பாடு குறைவா இருக்குந்தாலே உடம்பு ஸ்ட்ரென்த்தா சத்தா ஆக்டிவேஷனா இருக்கிறதுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியமானது. அதுல உள்ளக்கூடிய அந்த விட்டமின்ஸும் அதுல உள்ளக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லா வேலையும் என்ன பண்ணுது, அந்த தாய்ப்பாலின் மூலமாக அவர்களுக்கு உடம்பை கண்ட்ரோலைஸ் பண்ணி பசியை கட்டுப்படுத்தி நிறைய சாப்பிடாம கொஞ்சமா சாப்பிட்டாலே உடம்பு ஆரோக்கியமாவும் ஸ்ட்ரென்த்தாவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் இதற்குள்ள இருக்கு. அது உள்ள லாப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அது உடல் பருமனை குறைக்கக்கூடிய லாப்டின் சொல்ல இன்சுலின் இருந்தால்தான் அவங்களுக்கு ஹார்மோன் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த தாய்ப்பாலின் மூலமாக இருக்கக்கூடிய சத்தை பத்தி சொல்றான். அதே மாதிரி இந்த தாய்ப்பாலை முறையா குடிக்கக்கூடியவங்களுக்கு ஐக்யூ டெவலப்மெண்ட், பிரெயின்ல இருக்கக்கூடிய ஐக்யூ பவர் இருக்குல்ல, அவங்களுக்கு ரொம்ப அதிகமா நல்லா இருக்குமா, நல்ல சிறப்பா செயல்படக்கூடியதாக தாய்ப்பால் குடிக்கிறவங்களுக்கு இருக்கும். டிஹெச்ஏ நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்கள், அந்த ஐக்யூ பவர் எப்படி செயல்படுதுன்னு சொன்னா, டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் முறையா அவங்களுடைய உடம்புகள்ல வேலை செய்யுது. அவங்களுக்கு சரியான முறை நினைவாற்றல் இருக்குது, அவங்களுடைய மூளை டெவலப்மெண்ட் சரியான முறையில இருக்குது. மற்ற குழந்தைகளை விட 3 to 5 புள்ளிகள் அதிகமா அவங்களுக்கு வேலை செய்யும். மற்ற குழந்தை தாய்ப்பால் குடிக்காதவங்களை விட தாய்ப்பால் குடிச்சு வளர்க்கக்கூடிய அந்த மூளை என்ன ஆகுமா, மற்றவங்களை விட 3 to 5% நல்ல சிறப்பா ஐக்யூ பவர் வேலை செய்யக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற நோய்கள் பாதுகாப்பு இருக்குது.
உடம்புல அடிக்கடி அலர்ஜி நோய்கள்லாம் வருது இல்ல, தோல் நோய் அந்த நோய்லாம் வருது, ஆஸ்துமா சளி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வந்துருது இல்ல, சத்து இல்லாம போயிடுறாங்கல்ல, எடுத்த உடனே எல்லாமே அவங்களுக்கு எஃபெக்ட் ஆயிடுது இல்ல. இந்த மாதிரி அலர்ஜி இல்லாம அந்த ஆஸ்துமா நோய்கள் இல்லாம இருக்கிறதுக்கான மொத்த பவர் எதுக்குள்ள இருக்குன்னா தாய்ப்பாலுக்குள்ள கிடக்கும். ஒவ்வாமை பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு தீர்வு இருக்கு. சில சாப்பாடு சாப்பிட்டா சில பேர் ஒத்துக்காது, சில பேருக்கு தயிர் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னுவாங்க, சில பேர் சாம்பார் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னுவாங்க, சில பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னுவாங்க, சில பேர் கரோடு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குல்ல, உணவு சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை. அந்த முறையே அந்த பால் குடிச்சவங்களுக்கு ஒவ்வாமை நோயிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு சளி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக சமூகத்துல அந்த லங்ஸ் பாதிக்கிறது, சளியுடைய பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனைன்றது நிறைய இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்க பார்த்தாலும் அதுதான் நிறைய திறக்கிறான். ஏன் அவங்கள லங்ஸ் சரி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்றான். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தாய்ப்பாலனா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் கவனமா கவனிக்கிறது என்னன்னா, நம்ம ஆரோக்கியமாக இருப்பதோடு சேர்த்து நம்ம பிள்ளைகளையும் ஆரோக்கியமான ஜெனரேஷனாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு முறையா பாலை கொடுத்துரும். அவங்களுக்கு அதை கொடுத்தா நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன? நம்முடைய தாய்ப்பால் மூலியமாக அவனுக்கு மௌத்தா போகிற வரைக்கும் எல்லா வகையான ஆற்றலும் நம்ம மூலியமா. இது ஒரு கடமைங்க. மத்த மார்க்கத்துல கடமையா சொல்லப்படுதா இல்லையா தெரியல, நம்முடைய மார்க்கத்துல இபாதத்தா அல்லாஹ் சொல்றோம். நீ கண்டாண்டு கண்டிப்பா புகட்டணும் என்பது தொழுகை நோன்புகளை எப்படி நம்ம நிறைவேற்றுறோமோ அது மாதிரி ஒரு இபாதத்தா அல்லாஹ் சொல்லி தந்திருக்கோம். நோய் நொடியா இருந்தா விதிவிலக்கா போயிடும். இல்லை என்றால் நம்ம பிள்ளைக்கு நம்ம பால் கொடுக்க வேண்டியது ஒரு பெண் மீது கட்டாயமாக அல்லாஹ் திணிக்கக்கூடிய சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பதை நம்ம புரிஞ்சு வாழணும். இதெல்லாம் நம்ம அலட்சியமாகவோ பார்த்துக்கலாம், அது ஒரு 6 மாசம் குடிச்சுட்டா 1 வருஷம் குடிச்சுட்டா போதும், இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது ஒரு இபாதத்தா, நன்மையாக இது கொடுக்க கொடுக்க அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுத்து கொண்டா இருக்கா என்ற அந்த உணர்வோடு இருக்கணும். அது போக இந்த தாய்ப்பாலுக்கு கூடிய பிள்ளைகளுக்கு மனநிலை நல்ல ஆரோக்கியமா இருக்கும். மனநிலை சில பேர் நம்ம ஒரு மாதிரி அப்படின்னா எப்ப எதுக்கிறதாலும் டக்குன்னு கவலைப்படுவாங்க, சோர்வாயிடுவாங்க, அவங்க மனசு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்காது. ஏன்டா அப்படி கோலத்தனமா இருக்கிற அப்படின்னு கேட்கிற மாதிரி இருப்போம். அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சாரி சொல்றான், அவங்க நல்ல திடகாத்திரம் மனநிலை உள்ளவங்களாகவும் நல்ல உணர்வு உள்ளவங்களாகவும், அதாவது என்னது நல்ல ஒரு மக்கள்கிட்ட சுறுசுறுப்பாக நல்லா எல்லா மக்கள்கிட்ட பழகக்கூடியவங்களாக, எதையும் டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. மற்றவர்களுடைய சமூகத்துல பழகக்கூடிய தன்மை, பிணைப்பு மேலோங்கக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு வரும். அந்த எவ்வளவு விஷயத்த உள்ள அடைக்க பாருங்க. நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரே ஒரு தாய்ப்பால்ன்ற ஒரு வாசகத்துக்குள்ள இவ்வளவு நன்மைகளை கொண்டு போய் அல்லாஹ் உள்ள திணிச்சு வச்சிருக்கிறான். அதனால சாதாரணமா இதை கடந்து போயிடக்கூடாது. இவ்வளவு நன்மைகளை தருகிற இந்த செய்திகளை பார்க்கணும். அது போக சுவாரஸ்யமான தாய்ப்பாலை பத்தி ஒரு செய்தியை சொல்றான், லைஃப் ஃப்ளூயிட். இது உயிருள்ள திரவம். இதை எப்படி சொல்றான்? உயிருள்ள திரவம். இந்த பால் என்பது நீ சாதம் நினைக்கிற ஒரு உயிருள்ள திரவம். இதுக்குள்ள எல்லா வகையான சத்துக்களையும் இறைவன் சேர்த்து அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்த்துறான். வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எப்படி அந்த தாயுடைய மூலியமாக குழந்தைக்கு போய் உணவு போய் வயிற்றுல போய் சேருதோம், அது மாதிரி வயிற்றுல இருந்து வெளியே வந்த பிறகு என்ன ஆகுது, இங்க அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தையும் இதுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கான். அது போக பாருங்க, பிள்ளைகளுக்கு நம்ம முறையா பால் கொடுக்கிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன மாதிரியான தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பாருங்க. அவங்களுக்கு இந்த மார்பக கேன்சர்ல இருந்து, புற்றுநோய் கேன்சர்ல இருந்து வராம இருக்கிறதுக்கு தாய்ப்பாலை முறையா கொடுத்துட்டா தப்பிச்சிட்டாங்க. முறையா கொடுக்காதவங்களுக்கு இந்த புற்றுநோய் கேன்சர் வர்றதுக்கு அதிகமான காரணங்கள் ஆய்வு செய்யும் போது தாய்ப்பால் கொடுக்காத பெண்களுக்கு இந்த மார்பகத்துடைய புற்றுநோய் வருது, கர்ப்பப்பையினுடைய புற்றுநோய் வருது. ஏன் தெரியுங்களா? மார்புகள்ல பால் சேர்ற நேரங்கள்ல அதை சரியான முறையில் அவங்க வெளியே எடுத்தாம அது அப்படியே அவங்க சாதாரணமா விட்ட காரணத்துல கடந்த காலங்கள் தள்ளி போன பிறகு அதிகம் உங்களுக்கு நோயா மாறி போயிடும். இது எவ்வளவு செட்டிங் எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் சாதாரண நினைக்கிறோம். பாலுக்கு சுரக்கும் ஆக்சிடேஷன் ஹார்மோன் தாய்மார் குழந்தைகளுக்கு இடையே ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான சிந்தனைகள்லாம் ஏற்படுத்துது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையினுடைய நோய்கள் இருந்து, மார்பகத்துடைய நோய்கள் இருந்து பிள்ளை அவங்க தாய்மார்களை பாதுகாக்கிறதுக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பயன்படுது அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமான ஒரு ஆய்வின் மூலமா சொல்றான். அன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது போக இந்த பாலுடைய விஷயத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான செய்தியை முன்னிறுத்தான். இறைவனால மட்டும்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி செய்தியை சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது அப்படின்றத முதல் வசனத்தை என்ன பார்த்தோம்? செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்திற்கும் இடையே பாலை கொடுக்கறேன்ட்டான். அந்த பால் எவ்வளவு முக்கியமானது, தாய்மார்களுக்கு எப்படி அல்லாஹ் பாலை உற்பத்தி செய்யறான், அந்த பால்னால ஏற்படுற நன்மை என்னன்னு பார்த்தோம். அந்த ரத்தத்தை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்துக்கும், செரிக்கப்பட்ட உணவுல இருந்து ரத்தமா உருவாகி என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை செய்யறோம்ல, ஆனா அந்த ரத்தத்தை நம்ம திங்க முடியாது.
ரத்தத்தையும் முடியாது. அந்த ரத்தத்திலிருந்து வரக்கூடிய சத்துக்களின் மூலமாக உண்டாகிற பாலை குடிக்கலாம். அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தத்தை திங்க முடியாது. ரத்தத்தை சாப்பிட்டால் உடம்புக்கு ஏராளமான கோளாறுகளும் கேடுகளும் உண்டாகுன்றத விஞ்ஞான பூர்வமாக இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறோம். நம்ம 1400 ஆண்டுக்கு முன்னே இந்த விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால உடல் கூரை ஆய்வு செய்ய முடியாத ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய கற்காலமாக எதை கிடைச்சாலும் சாப்பிடலாம். அன்னைக்கு காலத்துல எதை கிடைச்சாலும் சாப்பிடலான்ற மாதிரி இன்னைக்கே நீங்க ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்னைக்கு நம்ம வாழ்ற மாதிரியான சுபிச்சமான எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய அனுபவிக்கிறோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எது கிடைக்குதோ சாப்பிட. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய நேரங்கள்ல எங்களுக்கு பேரிச்சம்பழம் தண்ணி தான் உணவா இருந்துச்சுன்ற மாதிரி செய்திகளை பாக்குறோம். அன்னைக்குள்ள காலகட்டத்துல எதை கிடைச்சாலும் சாப்பிட்டு போலாம்னு நினைச்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு வரம்பை போடுறான். இது சாப்பிடறதா இருந்தா அல்லாஹ் அனுமதித்த மட்டும் தான் சாப்பிடணும், மத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான்னா, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்த வத்தம வலஹமல் கின்சீரி. அல்லாஹ் எத்தனை விஷயம் சொல்றாங்க? தாமாக செத்தவை, ரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ்விற்காக சத்தமிடப்பட்டவை, இதையெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நல்லா தடுக்கிறான். இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா, தாமாக செத்தவை, ரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, இந்த 3 விஷயத்த சொல்றான்ல. அடுத்தது கூட மார்க்க சம்பந்தப்பட்ட ஈமான் சார்ந்து முஸ்லிம்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கூட இருக்கலாம் வைங்க. அல்லாஹ் கடவுளுடைய பேரை சொல்லி அடுத்ததான் சாப்பிடணுன்றது அடுத்த 4வது சப்ஜெக்டா இருக்கு. இந்த 3 விஷயம் முன்னாடி இருக்கக்கூடியது பாருங்க. ரத்தம், தானாக செத்தவை, பன்றியினுடைய இறைச்சி, இதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இறைவன் சொல்லியிருப்பான்? இது ஒரு முகமது நபியால அவர் சொல்லியிருக்க முடியுமா? 1400 ஆண்டுக்கு முன்னாடி இதையே அவர் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பான். நாங்க திங்கிறோமே, செத்து போனதெல்லாம் சாப்பிடலாமே, ரத்தத்தெல்லாம் திங்கலாமே, பன்றியுடைய இறைச்சலாம் திங்கலாமே. எத்தனையோ நாடுகள்ல பன்னிய இறைச்சலாம் சாப்பிடறாங்கல்ல, வெள்ளை பன்னிலாம் திங்கிறாங்கல்ல, வளர்க்குறாங்க. அதுக்குன்னே வெள்ளை பன்னிகளை வளர்த்து சாப்பிடக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அவங்க சொல்றான், ரத்தம் இருக்குல்ல, இந்த ரத்தத்துலதான் எல்லா வகையான கழிவுகளையும் சேர்த்து கொண்டு போகுதாம். செரிக்கப்பட்ட உணவுல இருந்து ரத்தம் உருவாகுதுல்ல, இந்த ரத்தத்துல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் ரத்தத்துக்குள்ள இருக்கு. அந்த ரத்தத்தை நீங்க தின்னா உங்க உடம்புக்கு கேடு வரும். என்ன மாதிரியான கேடுகள் வரும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அமைப்புல ரத்தத்தை செரிக்கிற மாதிரியான செட்டிங் இல்ல. ரத்தத்தை செரிக்காம அது என்ன ஆகுமா? அதாவது அவங்களுக்கு வாந்தி வரும், தலைவலி ஏற்படும், ஒமட்டல் வரும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க உடல் பாதிக்கப்பட்டு கல்லீரல் வீக்கம் வரும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேற வேற நிலை, இறுதியாக இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை கூட வருமா. இதையெல்லாம் இந்த ரத்தத்தை சாப்பிடும். ஏன்னா ரத்தத்துக்குள்ள அவ்வளவு கழிவுகள் இருக்கு. limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்றான். ஏதாவது நோய் வந்துச்சுன்னா முதல்ல ரத்தத்தை எடுப்பா, யூரின் எடுப்பான்றான்ல. உடம்புக்குள்ள என்ன கழிவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்தத்தையும் யூரின் தான் டெஸ்ட் பண்றான். அந்த ரத்தத்துக்குள்ளதான் எல்லா கழிவுகளும் சேர்ந்துக்கிட்டு தான் ஓடுது. அதுல இருந்து சத்தெல்லாம் என்ன பண்றாங்க? எடுத்து தனித்தனியா பிரிச்சு சத்து மட்டும் போய் எங்கெங்க சேரணுமோ சேர்ந்துரும். மீதி உள்ள கழிவு சுத்திக்கிட்டே இருக்கும். அதை சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கும். நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம், எல்லா வேலையும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடிய கிட்னி எல்லா பியூரிஃபையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? யூரினும் நின்று போயிடும், ரத்தமும் கெட்டு போயிடும். அதனாலதான் கொண்டு போய் டயாலிசிஸ் பண்றாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு டயாலிசிஸ் ஏன் செய்யறாங்க என்றால், அந்த சுத்திகரிப்பு கூடிய வேலையை கிட்னி சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பியூரிஃபை பண்ணி எங்கெங்க எது போகணுமோ அங்க போயிடும். அது கொஞ்சம் நிப்பாட்டிடுச்சுன்னு சொன்னா மொத்த உடம்பும் கெட்டு போயிடும். இந்த ரத்தத்தை திங்கறனால இவ்வளவு கோளாறுகள், இவ்வளவு பிரச்சனை உடம்புல ஏற்படுதுன்றத இன்னைக்குதான் விஞ்ஞானம் ஆய்வு செய்யும். 1400 ஆண்டுக்கு முன்னாடி ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். இன்னைக்கு சொல்லி இருந்தா அது இன்னைக்கு விஞ்ஞானத்தை பார்த்து படிச்சிருக்காங்க, எழுதிருக்காங்க, அதை பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க, புக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். 1400 எப்படி சொல்ல முடியும்? இதான் அவன் இன்னைக்கு சொல்லக்கூடிய சர்வசாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தானாக செத்தவை, தானா சாவுது இல்ல, தானா சாவும் போது அடிப்பட்டு அது சாவும் போது ரத்தம் அது அறுத்தா அது வெளியே எல்லா ரத்தமும் வெளியேறி அந்த இறைச்சி தூய்மையாயிருது. அறுத்துச்சுன்னு சொன்னா அது என்ன ஆகுது? எல்லாமே தூய்மையாயிருது. தானா சாவும் போது அடிப்பட்டு சாவுறதோ, வேற எதுவும் கீழே விழுந்து சாவுறதோ, வேற வேற விஷயங்களை சாவுறதுனால அது உடம்புக்குள்ள எல்லா பாக்டீரியும் ரத்தத்தில் இருந்து கெட்டு போய் எல்லா பாக்டீரியும் உடம்புல பாதிக்கப்பட்டு இறைச்சிக்கு போய் அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எல்லா உடம்புல கோளாறு ஏற்படும். இது எல்லாம் பாருங்க. இன்னைக்கு சொல்றான் செத்து பண்ணீங்க பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தானாக செத்த உணவுகளை சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டா
மலமலன்னு கொண்டு அவ்வளவு செய்தியை கொண்டு கூட்டுது, எவ்வளவு கேடுகள் அவங்களுக்கு உண்டாகுதுன்னு சொன்னா, தொற்று நோய் அவர்களுக்கு இந்த ரத்தத்தை சாப்பிட்ற காரணத்தினால அவங்களுக்கு என்னெல்லாம் வருது? தொற்று நோய். ரத்தத்தையும் பார்க்கிறோம், அதே மாதிரி இந்த சாண சத்தையும் பார்க்கிறோம். இந்த ரத்தத்தை சாப்பிட்றதுனால அந்த மாதிரியான தொற்று நோய்கள் அவங்களுக்கு வருது. ரத்தத்துல இரும்பு சக்தி மிக அதிக அளவில் உள்ளது. மனித உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு இரும்பு சத்தை மட்டுமே கையாள முடியும். அதிகப்படியான ரத்தம் குடித்தால் அல்லது சாப்பிட்டாலும் அவங்க என்ன ஆயிடும்? பாதிப்புகள் உண்டாகி கல்லீரல் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்பட்டுரும், சேதமாயிடுமா. பாதிக்கப்பட்டுரும் என்ன அர்த்தம்? சேதமா போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உண்டாயிரும்னு சொல்லி ரத்தம் சம்பந்தமாக சில செய்திகளை சொல்றான். அதே மாதிரி தொற்று நோய் அவங்களுக்கு அந்த மாதிரி தின்னக்கூடியவர்களுக்கு தொற்று நோய் சீக்கிரமா உண்டாயிடுமா. ரத்தத்தினால ரத்தத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியாது. HIV, எய்ட்ஸ், அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் B, C, பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகள் ரத்தத்தை நேரடியாக உட்கொள்வதன் மூலமாக இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு சாதாரணமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ரத்தத்தை செரிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம குடலுக்கு இல்லாதனால அது கெட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்றான். அடுத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தானா செத்த விஷயம் சொன்னேன். தானா செத்தக்கூடிய பொருட்களையும் இதே மாதிரி அந்த ரத்தத்தினாலதான் தானா செத்து போன பொருள் கெட்டு போகக்கூடிய எல்லா வேலையும் நடக்கனால நம்ம தானாக செத்ததை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்பு பாதிச்சிரும், நோய்கள் உண்டாகும், தொற்று நோய் ஏற்படும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்ட்ஸையும் அது பாதிச்சு லாஸ்ட்ல அவன் இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருன்னு தானாக செத்தக்கூடிய பொருளையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். அதே மாதிரி பன்றியோட இறைச்சி பல நாடுகளை சாப்பிடுறாங்களா, ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது? பன்றி இறைச்சி சாப்பிடறதுனால என்ன ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு உண்டாக்கிறோம்னு நினைக்கிறான். ஆனா அதை சொல்றான், பன்றி இறைச்சி எப்படி சொல்றான் பாருங்க, அதுல அதிகமான ஒட்டுண்ணி தொற்றுகள் இருக்கும். பன்றியினுடைய இறைச்சி இருக்கு இல்லையா, அதுல அதிகமான ஒட்டுண்ணி தொற்றுகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதை சாப்பிட்டால் ஏராளமான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பன்றி இறைச்சி இருக்கும் ஒரு வகை உருளை புழுவினால் ஏற்படுகிறது. இதனால் தசைவலி, காய்ச்சல், இதய தொடர்பான பாதிப்புகள் அவங்களுக்கு உண்டாகலாம். அது போக அந்த இறைச்சியில நாடா புழுன்னு ஒரு புழு இருக்கும். அந்த பன்றியினுடைய இறைச்சியில நாடா புழு இருப்பாங்க. இந்த பன்றி இறைச்சியில் உள்ள நாடா புழு மனித குடலுக்கு சென்று வளர்க்கக்கூடும். மனுஷ குடலுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா குடலுக்கு போய் அது வளருமா. வளர்ந்த பிறகு சில சமயங்கள் அது மூளை வரைக்கும் சென்று வலிப்பு நோய் உண்டாக கூட வாய்ப்பு இருக்கிறது. பன்னிக்கரையை சாப்பிட்டா உனக்கு அந்த நாடா புழு மூலமாக வயிற்றுல போய் வளர்ந்து அது மூளையை பாதிச்சு உனக்கு பக்கவாதம் வரலாம் என்ற விஷயத்த பன்றிய சாப்பிடாதுன்னு ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு செய்தி எல்லாம் சொன்னான். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் ஆய்வு பண்றான். அது நாடா புழு இருக்கு, அது சாப்பிட்டா நம்ம வயிற்றுல போய் வளர்ந்து நம்ம மூளையை பாதிக்கப்பட்டு நம்ம செத்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும்ன்றான். அதே மாதிரி பாருங்க, இதய ஆரோக்கியம் மற்றும் கொலஸ்ட்ரால், இந்த கறியை திங்கிறதுனால நிறைய கொழுப்பு எக்கச்சக்கமா இருக்கும். பன்னியுடைய கறியில கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி, மாட்டுக்கறியிலே ஜாஸ்தின்னு சொல்றோம் நம்ம. ஆனா பன்னியில இன்னும் அதிகப்படியான முறையில கொழுப்பு இருக்கனால இது அதிகமாக உட்கொள்வதா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவு அதிகரிக்குமா. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரத்தத்துல இருக்கு. இந்த கறியை நீங்க தின்னீங்கன்னா கெட்ட கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி என்னாகும், ஃபேட்டி லிவர். நம்ம லிவர் எல்லாம் நிறைய அந்த கொழுப்பு லிவர் எல்லாம் ஆச்சுன்னு வைங்க, நமக்கு செரிக்காம நோய்கள்லாம் வரும்ல. அது மாதிரி சொல்றேன். இன்னைக்கு என்ன ஆகும்னா கெட்ட கொழுப்புடைய அதிகமாயிடும். ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டு ரத்த அழுத்தம், இருதய நோய்களும் அதிகமா வந்துடும். ஏன்? கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கொழுப்பு நிறைய சாப்பிட்டா நம்மள செரிக்காது இல்ல, அதை நான் இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்திடும். எவ்வளவு விஷயம் பாருங்க. பன்னிக்கறியை தின்னாதுன்னு ஒரு வார்த்தையில சொன்னா இன்னைக்கு அதை என்ன செய்யறான், எவ்வளவு வாசைகள் போடுறான் பாருங்க. இவற்றில் சேர்க்கப்படக்கூடிய நைட்ரேட்டுகள் மற்றும் சோடியம் குடல் புற்றுநோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. பன்னிக்கறியில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு சில கெமிக்கல் போட்டு பாதுகாக்கிறான் போல. அப்படி போட்டு நீ பாதுகாத்து வச்சிருந்தா கூட நீ அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உனக்கு இந்த மாதிரியான புற்றுநோய் பாதிப்பு வரும். சரியாக வேக வைக்கப்படாத பன்றி கல்லீரலை உண்பதன் மூலமாக வைரஸ் தொற்று ஏற்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய கல்லீரல்களும் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமால நோயும் உண்டாகும். இந்த பன்னிக்கறியை தின்னா கல்லீரல் பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், மூளை பாதிக்கும், அதுக்கு பிறகு மஞ்சக்காமால நோய் வரும். இவ்வளவு விஷயத்த இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றோம். இதையெல்லாம் 1004 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனால சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு சிரிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சங்கதி எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த 3 விஷயம், தானா செத்தவை, ரத்தம், பன்றியின் இறைச்சி, இது உலகத்திற்கு மனிதன் சொல்லப்பட்ட சொல்லா அல்லது இறைவனால் சொல்லப்பட்ட செய்தியான்றதை நம்ம சிந்திக்க வேணும். இதுதான் உலக மக்களுக்கு இறைவன் சவாலாக முன்னிறுத்தக்கூடிய வார்த்தைகள். 1004 ஆண்டுக்கு இதை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு எந்த மருத்துவ அறிவும் இல்லை, எந்த பத்தியான உடல் கூறு ஆய்வறிவும் கிடையாது. அப்ப இதையெல்லாம் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான் என்பதை இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனுடைய சொல்லுதான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனங்கள் மூலமாக நம்ம உள்ளத்தை பலப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற தன்மையை மேன்மேலும் அதிகரிப்பானாக இந்த துவாவோடு இந்த உரை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது போல முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது. நாளை தினத்தோடு அதை நம்ம
அறிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.